வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகிரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு செகண்ட் வரைக்கும் போகும். செகண்ட் டு தேர்டுங்கிறது நோட் ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் தான் வெரி புல்லிஸாக போகும். இது உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அந்த புல்லிஸோட தன்மை குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இந்த தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் செட்டப்பே மாறிட்டுன்னு அர்த்தம். ஃபுல் செல்லிங் போயிட்டுன்னு அர்த்தம். அதுபோல் இந்த தேர்டை பிரேக் பண்ணால் பையிங் மாறிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு இடையில இருக்க வரைக்கும் ரேஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செகண்ட்ங்கிற ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து ஃபால் ஆனது நம்ம கொடுத்த லெவல்ஸில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட்டு செகண்டுக்கு போல் மார்க்கெட் முடிய போகிறதும் போணுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணோன்னே ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் நம்ம லெவல்ஸ் நியரஸ்ட்டு போணுச்சு. ஆனால் தொடலை. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நடந்துருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம் செகண்டுங்க ஸ்ட்ராங்கு. ஃபஸ்ட்டில் மார்க்கெட் போணுச்சுன்னா மார்க்கெட் அப்சைட் புல்லிஸாக போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு தொடாமலே மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல்லிஸ் கொடுத்து நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் செகண்டுங்கிறது செல்லிங் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு தான் இந்த தொட முடியாமல் இந்த இடத்துல பால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. ஆனால் பெருசாக போக முடியல. நம்ம கொடுத்த இந்த தேர்டு கூட நெருங்கி போக முடியல. செகண்டுங்கிறத நம்ம கொடுத்த லெவல்ஸ் அந்த லெவல்ஸ் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான். இறங்கிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக அக்செப்ட் பண்ணிருந்துச்சு. சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸில் மட்டும்தான் நம்ம ஒரு மிஸ் என்னென்னா நம்ம நிஃப்டியோட கம்பேர் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப டேவோட லோவுக்கு கீழே தான் நிஃப்டி வச்சுருப்போம். அதே போல் இது சென்செக்ஸ் வச்சுருக்கணும். இது கொஞ்சம் தப்பானதாக நம்ம வரைஞ்சிருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்படி பார்த்தோம்னாலும் இது பிரேக் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக 5 மினிட்ஸ்லேயே பிரேக் கொடுத்து க்ளோசிங்கே கீழே இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொன்னது செட்டப் தப்பு. ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் நம்ம ஈஸியாக போகணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சைடு வச்சு கடைசி நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ரீச் ஆனிச்சு. ஆனால் நம்ம சொன்ன டைரெக்ஷன் பக்கம் தான் மார்க்கெட் போய் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இல்லைனா மார்க்கெட் அப் சைடு தான் போகுங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு ஃப்ரெண்ட். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் லோ பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் மார்க்கெட் புல்லிஷ் கேண்டில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை அதாவது கிட்டத்தட்ட 25,250 to 300 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அப்சைடு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ஹைக்கும் இன்றைக்கி போன லோவுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,186 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,252, தேர்ட் 25,315. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பற்றி 25,059 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரும். செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போனால் சிங்கிளோ தான் 24,988. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,847 இந்த டே லோவோடுக்கு கீழே வரும். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே உடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அடுத்தது புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் மாதிரி தான் டபுள் டாப் ஏரியா மாதிரி வரும். நல்ல ஒரு செல்லிங் இருக்கும். ஆனால் இதை பிரேக் பண்ணாலும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் போகிற வரைக்கும் மார்க்கெட்டை ஸ்ட்ராங்கனோட எடுத்துக்கலாம். செகண்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் தேர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். தேர்டை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் டவுன். ஆனால் இன்றைக்கி தொட்டால் அப்சைடு தான் போகும். ஆனால் அது வாய்ப்பு கம்மி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே உடைக்காமல் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உடைக்காமலே இல்லை தொடாமலே கூட அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் பார்த்தோம்னா ஹையை பிரேக் பண்ணி வாங்க, க்ளோசிங்கும் இருக்குது. லோவை பிரேக் பண்ணலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணியிருப்பான், ஹையை பிரேக் பண்ண முடியல. புல்லிஷ் கேண்டில் முடிச்சிருப்பான். இது சட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 57,150. இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 57,200 தாண்டினா மார்க்கெட்டை பொறுத்து இந்த ஹையை தாண்டறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த 57,200 பிரேக் பண்ணும் பட்சத்தில்.
சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்க பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீ போன ஹை தான் 56,983 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 57,203 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,501 அப்படிங்கிறது தேர்டாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பார்த்து 56,757 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,639, தேர்டை பொறுத்தளவுக்கு 56,307 அப்படிங்கிறது டேவோட லோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். டே லோவுக்கு மேலே கொஞ்சம் மேலே. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படியே ஒரு வேளை கீழே வந்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் வந்து இதுதான் அடுத்த சப்போர்ட். இதை உடைச்சா மட்டும்தான் பால். ஆனால் இதுவும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த இடத்த உடைச்சாலும் இங்கேருந்து திரும்பி அப்சைடு தான் திரும்பும். ஆனால் இந்த இடத்த உடைக்கும்போது இந்த இடம் செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் இந்த இடம் தொட்டால் திருப்பி அப்சைடுக்கான மூவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைக்காமல் அப்படியே அப்சைடு போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அதில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 501 தான் இருக்கும். 501 அதுக்கு மேலே இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 600 அந்த 100 பாயிண்ட்ஸ் தான். அது வரைக்கும் ரீச் ஆகிறதோட வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா லோவர் பிரேக் பண்ணியிருக்கேன். நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஹையை பிரேக் பண்ணல மார்க்கெட் வந்து. ஆனால் புல்லிஷ் செட்டப்பில் நேற்றோட க்ளோசிங் கிட்டத்தட்ட நேற்று க்ளோசிங் கீழே இருக்குமா? ஆமாம். நேற்று ஓப்பனிங் மேலே கொஞ்சம் இருக்குது. ஆனால் பிக்கை கூட அந்த ஹையோட பிரேக் பண்ணல. சரி ஓகே. அப்படி ஒரு வேளை இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது 52,760ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில். சரி ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நேற்றோட ஹை தான் 82,334 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,675 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,952. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 82,103 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த சிங்கிள் லோ தான் 81,882. தேர்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் 81,518. சரி ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு. செகண்டும் தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ஐட்டம் தான். செகண்டை பிரேக் பண்ணால் தேர்டு அந்த செட்டப்பில் தான் இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு வேளை பிரேக் பண்ணது அப்படின்னாலும் மார்க்கெட் அப்சைடு தான். இப்போ செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாமலே மார்க்கெட் போனால் வெரி புல்லிஸாக இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்சில் போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு வேளை உடைக்கிறான் அப்படின்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட். ஒரு வேளை இந்த செகண்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் தேர்டுங்கிறது ஸ்ட்ராங்கான டேவோட லோங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப் தான். டேவோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் மூணுலேயுமே. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பிரேக் பண்ணாமல் மூணுலேயுமே இருந்துச்சுன்னா வெரி புல்லிஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த செகண்ட் சப்போர்ட் உடைக்கிறான்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸோ அதில் மேலே ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய ஃபாலாக எடுத்து வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் உடைச்சானா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. அடுத்த சந்திப்போம். நன்றி வணக்கம். டங் ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது.